ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி மட்டன் உப்பு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே செம்மையான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாங்க. வாங்க இந்த மட்டன் உப்பு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உப்பு கறி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் உப்பு கறி செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க. உங்கள்கிட்ட எந்த குக்கிங் ஆயில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஒரு சிறிய பிரியாணி இலை எடுத்திருக்கேன். ஒரு பட்டை, 2 கிராம்பு போடுறேன். பாருங்கள், 2 அனாசிப்பூ போடுறேன். சிறிய அளவு கல்பாசி சேர்க்குறேன். ஒரு ஏலக்காய். ஸ்பைசஸ்லாம் ஓரளவுக்கு வெடிச்சிடுச்சு. சிறிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்க்குறேங்க. கடுகு வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ சிறிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். சிறிய ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேங்க. 6 பூண்டு பல் எடுத்து இந்த மாதிரி 2 கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 மிளகாய் வத்தலை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை 2 வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயத்தோட அளவு சிறியதாக ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால நான் 15 எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தோட அளவு கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் 10 எடுத்தால் போதும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு மிளகாய் வத்தல் வேணாம்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குறது எல்லாமே 1/4 kg மட்டனுக்கு தான் சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் மட்டனோட அளவு அதிகப்படுத்தி எடுத்திங்கன்னா நீங்கள் சேர்க்குற எல்லா பொருட்களோட அளவும் அதிகமாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம மட்டன் சேர்த்துடலாம். மட்டனை கல்லுப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மட்டன் சேர்க்குறச்ச ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. மட்டன் வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்க்குறேங்க. மட்டனை சேர்க்குறச்ச சிம்மில் வச்சுக்கோங்க. 2 வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு மட்டன் கொஞ்சம் தண்ணி விடும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை, எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க, சின்ன தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. தக்காளி இதுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டாம், இந்த அளவே போதுமானது. நெக்ஸ்ட்டு இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 2 வதக்கிக்கோங்க. இப்போ மட்டன் வேகிறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவு கிளாஸில் நான் 1 கிளாஸ் ப்ளஸ் இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க. இந்த அளவு கிளாஸில் நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. மட்டன் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ராக் சால்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது கூடயே 1/4 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்க்குறேங்க. சமையலுக்கு சேர்க்குற சுத்தமான விளக்கெண்ணெய் தான் சேர்க்குறேன். விளக்கெண்ணெய் சேர்க்குறது உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதுவும் இல்லாமல் மட்டன் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ விளக்கெண்ணெயெல்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. சுத்தமான விளக்கெண்ணெயாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடிட்டு வெயிட் போட்டு ஒரு 12 விசில் விட்டுடலாங்க. பாருங்கள், இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. மட்டன் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பூ போல் வெந்துருச்சு. இப்படி தொட்ட நிமிஷம் நமக்கு பிரேக் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. ஸோ கொஞ்சம் நான் ட்ரை பண்ணிடலாம். அதனால் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சுன்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிரும். நான் இன்றைக்கி மட்டன் வேகிறதுக்கு 12 விசில் விட்டுருக்கேன். நீங்கள் 12 விசில் விட்டுட்டு செக் பண்ணி பாருங்கள். வேகலைன்னா இன்னும் 2 விசில் சேர்த்து விட்டுக்கோங்க. ஏன்னா சில மட்டனை பொறுத்து குக்கிங் டைம் வேரி ஆகலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே நான் தேங்காய் துருவலெல்லாம் சேர்த்துட்றேன். அப்போ தான் இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் சப்பாத்தி கூடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 பல் தேங்காய் எடுத்து மிக்சியில் 1 பல்ஸ் விட்டு துருவன மாதிரி எடுத்துருக்கேங்க. 1/4 kgக்கு இந்த அளவு தேங்காய் துருவல் போதும். நம்ம இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், சப்பாத்திக்கு சாப்பிட்ணோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறச்சே இறக்கிக்கோங்க. இல்லை வேண்டாம்னா நல்லா சுருள வதக்கி ட்ரை ஆகவும் இறக்கிக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துட்டு 2 வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிடலாங்க.
பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட மட்டன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் துருவலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அந்த ஃப்ளேவர் அருமையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஆயில் பிடிக்காதவங்க வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் தேங்காய் துருவல் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுதான் இதுக்கு ரொம்ப டேஸ்டேவும். இதை வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ்க்கெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சிம்பிளாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.